ஒரு காலத்துல டுயல் ஸ்கிரீன் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா அதுவும் ஒரு இந்தியன் பிராண்ட் வெறும் 17,000 ரூபாய்க்கு டுயல் ஸ்கிரீன் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் லாவா பிளேஸ் டுயோ 3. அவங்க பெரிய அளவில் ஹைப் பண்ற அளவுக்கு அந்த டுயல் ஸ்கிரீன் யூஸ்ஃபுல்லா இருக்கா, மற்ற விஷயங்கள்லாம் என்ன பெஸ்டா கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி டீடைல்டா பார்க்க போறோம். பாக்ஸ் வழக்கம் போல தான் இருக்கு, பட் இந்த டைம் டிஃப்ரெண்டான மொபைல் அப்படிங்கிறதுனால மொபைலோட இமேஜை முன்னாடி போட்டு ஹைலைட்டா காமிச்சிருக்காங்க. அதுவும் அந்த பின்னாடி இருக்கிற டிஸ்பிளேவை, அதுபோல் பின்னாடி வழக்கமா கொடுக்குற மாதிரி ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் கண்டென்ட் டொன்டடைன் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ஒயிட் கலர் பாக்ஸ் எப்பயும் இருக்கிறது தான் இருக்குது. கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அடுத்து நம்மளாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டுயல் ஸ்கிரீன் மொபைல். வாவ்! ஸோ ஒரு நார்மலான மொபைல் மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், கடைசியாக சிம் எஜெக்டர். டிசைனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் கேஸ் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா பின்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கு இல்லையா, கேஸ் நல்லா தான் ஃபிட் ஆகுது. ஸோ பின்னாடி அந்த டிஸ்பிளேவும் ஓப்பனாக தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலை கையில் எடுக்கும் போதே ரொம்ப ஸ்லீக்கா லைட் வெயிட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. 2 டிஸ்பிளே இருந்தாலுமே இவ்வளோ ஸ்லிம்மா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இதோட திக்னஸ்மே 7.55 mm தான் வருது. வெயிட்டுமே 181 கிராம் தான் இருக்கு. அதனால கையில ஹோல்டு பண்றதுக்கு நல்லாவே இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கும் பெட்டரா தான் இருக்குது. பட் கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பின்னாடி எப்பயும் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் தான். கீழே வந்து லாவாவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சைட்ல எல்லாம் ஃபிளாட்டான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது இம்பீரியல் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு பார்க்கறதுக்கு வெள்ளை கலர் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது போக இன்னொரு கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்குது. லாவால வழக்கமா வர்ற மாதிரி பிளாக் கலர், அத மூன்லைட் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எல்லாரோட கண்ணுமே எங்க போகும் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல 2 டிஸ்பிளேவா, அதுவும் பின்னாடி இருக்கிற டிஸ்பிளே எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். இது ஒரு 1.6 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் பண்ணாதான் இந்த டிஸ்பிளே வேக்கப் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. இதுல நம்ம கேமரா யூஸ் பண்ணிக்க முடியுது. அதாவது ரியர் கேமராவை யூஸ் பண்ணி நம்ம செல்ஃபி மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் வீடியோஸ் எடுக்க முடியல. அதுபோல மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் ஆனாலுமே இந்த டிஸ்பிளே வந்து அப்படி ஜஸ்ட் நம்ம மொபைலை திருப்பினாலே அந்த டிஸ்பிளே வேக்கப் ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு டபுள் டேப் பண்ணாதான் வேக்கப் ஆகுது. டபுள் டேப் பண்ணா ஆஃப் ஆயிடுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ரியர் கேமராவை செல்ஃபியா யூஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இங்க 6.67 இன்ச்ல ஃபுல் HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நல்லா ஸ்மூத்தாவே இருக்குது இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேவை பார்க்கும்போது சுத்தி அந்த பெசல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93% அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பார்க்கிறதுக்கு 90க்கு கீழே இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா சின்னலாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்காக இங்க வைட் ஒன் L1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கண்டென்ட் எல்லாமே நல்ல ரிச்சா டீடைல்டா பார்க்க முடியுது. அந்த கலர்ஸ் எல்லாமே நல்ல விவிடா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது ஓரளவு பிரைட்டரான டிஸ்பிளேவாவே இருக்கு. இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Dimensity 7060 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருந்தோம். ரீசெண்டா RAM அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு ஏகப்பட்ட தட்டுப்பாடு இருக்கு. அதனால மொபைல் பிரைஸ் வந்து சர்ன்னு ஏறுதுன்னு 6300 ப்ராசஸர் எல்லாம் 20,000 ரூபாய்க்கு மேல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னுமே இவங்க பெட்டரா கொண்டு வந்திருக்கலாம். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சத்துக்கு மேல வருது. CPU throttle டெஸ்ட் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பெருசா throttle இஷ்யூ இதுல எதுவுமே இல்ல. மொபைலை ஹெவியா யூஸ் பண்ணும்போதும் ஹீட்டிங் இஷ்யூ அந்த அளவுக்கு இல்ல. கேம்ஸை பொறுத்தவரை ஓரளவு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. BGMI இதெல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு, கால் பேசுறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரியான டே டு டே யூசேஜ்க்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக இந்த செக்மெண்ட்லமே இன்னுமே UFS 2.2 சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நிறைய மொபைல்ஸ் இருக்கு. பட் லாவா இங்க UFS 3.1 சப்போர்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. RAM LPDDR5 டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு விஷயத்திலுமே லாவா பெஸ்டாவே பண்ணிருக்காங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு. பட் இதெல்லாம் பெஸ்டா இருந்தாலும் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஓல்டான Android 15ல தான் வருது. Android 16ஓட கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வழக்கமா கொடுக்குற மாதிரி அந்த கிளீனான Android எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் ஆட்ஸ் இந்த மாதிரியான தொல்லை இதுல இல்லவே இல்லை. சோ அந்த விதத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு OS அப்டேட் கொடுப்போம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டோ இவங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி. பட் மோட்டோ கூட கம்பேர் பண்ணும்போது லாவா சின்ன பிராண்ட் தான். இருந்தாலுமே அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணது நல்ல விஷயம் தான். ஒரு OS அப்டேட் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 16க்கான அப்டேட் இதுக்கு இருக்கு. மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுபோக டாப்ல ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. லெஃப்ட் சைட்ல எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா இவ்வளோ ஸ்லிம்மான மொபைல்லையும் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஹைபிரிட் ஸ்லாட், ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். பக்கத்துல ஒரு மைக், டைப் C சார்ஜிங் போர்ட், இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்தது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. ரைட் சைடுல வந்தோம் அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்திருக்கு, கீழே பவர் பட்டன் வந்திருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. ரொம்ப கீழ தான் கொடுத்திருக்காங்க. நிறைய மொபைல்ஸ்ல அப்படிதான் வருது. அதோட எக்ஸ்பீரியன்ஸும் ஓகே. இந்த மொபைல் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு காரணமே இதுல இருக்கிற பேட்டரி தான். இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் இருந்தது. ரீசன்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 6500 7000 அந்த மாதிரி எல்லாருமே பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ல 5000 mAh ஓட லான்ச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது போக இந்த 33 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துருது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டைமாக செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே லாங் டைமாக செக் பண்ணிட்டு டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுறேன். பட் பேட்டரி கெபாசிட்டி பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அடுத்து இதோட கேமரா செக்மெண்ட்க்கு போனால் ரியல்ல பிரைமரி சென்சாராக சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. IMX752 அப்படிங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு கேமரா மாதிரி கொடுத்திருந்தாலுமே இருக்கிறது என்னவோ ஒரு கேமரா தான். பட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சோனி சென்சார் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் பயங்கரமா அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ் புவர் தான். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுத்தாலுமே போட்டோஸ்ல அந்த ஃபேஸ்ல டீடைல் எல்லாமே அந்த அளவுக்கு வரல. நாம எதிர்பார்த்த மாதிரி அந்த போட்டோல நாம ஒன்று நினைச்சா அது ஒன்று மாதிரி கொடுக்குது. அதுபோக நீங்க கொஞ்சம் லாங் ஷாட் வச்சிட்டீங்க அப்படின்னா சுத்தமா டீடைல் இல்லை, ரொம்ப நாய்ஸ் ஆட் ஆயிடுது. அதுவுமே போர்ட்ரேட் ஷாட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் சுத்தமா நல்லா இல்லை. கேமராவோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப புவர் தான். அப்படியே ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்கு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபி கேமராக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸுமே டீசென்ட்டா தான் இருக்குது. அதுவுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான். ஸோ ரெண்டுமே நீங்க லோ லைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் பார்க்கவே சுத்தமா பிடிக்கல. இதுல இருக்கக்கூடிய பிளஸ் என்னன்னா அந்த ரியர்ல இருக்கக்கூடிய சோனி சென்சாரவே நீங்க செல்ஃபியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரியர் டிஸ்பிளே இருக்கிறதுனால. பட் அதுலயுமே போட்டோஸ் தான் எடுக்க முடியும், வீடியோஸ் எடுக்க முடியல. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps சப்போர்ட் தான் இருக்கு. இங்க 60 fps சப்போர்ட்டும் கிடையாது, OAS சப்போர்ட்டும் இல்ல, EAS மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப டீசென்ட்டா தான் இருக்குது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 17000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 16000 ரூபாய் கிட்ட இந்த மொபைலை வாங்கிக்க முடியுது. சோ இந்த பிரைஸ்க்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு டிஃபரண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. ஸ்லிம்மா இருக்குது, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குது. அது போக 2 டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்ல ஒன்னு ரியர்ல ஒன்னு. சோ இந்த செக்மென்ட்ல நான் டுயல் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணணும், அதுவுமே ரெண்டுமே AMOLED டிஸ்ப்ளேவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது போக கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்குது. பட் அவுடேட்டடான சாஃப்ட்வேர், கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் புவரா இருக்குது. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே 33 வாட் தான். அது கூட ஓரளவு அக்செப்டபிளா இருக்குது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓகே. 17000 ரூபாய்க்கு ஒரு மொபைல், அதுவும் இந்தியன் பிராண்ட்ல இருந்து ஒரு டுயல் டிஸ்ப்ளே மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க.